இது வறட்டு இரும்பல் பிரச்சனையை சரி செய்ய இதை குடிச்சாலே போதுமா? அட ஆமாங்க, நிறைய பேருக்கு வறட்டு இரும்பல் பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வறட்டு இரும்பல் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம நுரையீரல்ல தேங்கி இருக்கிற சளிதான். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பி 2-3 நாளாவே கணீர் கணீர்னு இரும்புறான். அதனால நானும் தம்பிக்கு நுரையீரல்ல இருக்கிற சளியை எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை சொல்லி தர போறேன். அதை பண்ணாக்கா தம்பியோட வறட்டு இரும்பல் பிரச்சனை 2 நாள்ல சரியாயிடும். சரி வாடா, அந்த ட்ரீட்மெண்ட்டை உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் பசும்பால், மிளகுத்தூள், மஞ்சத்தூள். முதல்ல பாலை அடுப்புல வச்சு பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சிருந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இது 2ஐயும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதை அடுப்புல இருந்து இறக்கி இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இதுல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு சக்கரை கூட சேர்த்துக்குங்க. இப்ப நானும் அந்த வடிகட்டின பாலை எடுத்து தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுப்பாட்ட தான் போறேன். இந்த பாலை நீங்க குடிக்கும் போது மிதமான சூட்ல தான் குடிக்கணும், ரொம்ப ஆற வச்சுலாம் குடிக்க கூடாது. அப்படி தொடர்ந்து இந்த பாலை 2 நாளைக்கு குடிச்சுன்னு வந்தாலே போதும். நுரையீரல்ல இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சி வறட்டு இரும்பல் பிரச்சனையே உனக்கு இருக்காது. ஆனா தம்பி, முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட்டை நீ 2 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். அப்பனா தாண்டா உன்னுடைய வறட்டு இரும்பல் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை அனுப்பிச்சு வச்சுட்டுங்க வீட்டுக்கு. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி வறட்டு இரும்பல் வந்ததுனாக்கா இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்களை மாதிரி பசங்க மட்டும் இல்லடா, பெரியவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். சரி இந்தடா தம்பி, நீ இந்த பாலை கொஞ்சமா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் குடுப்பாட்டிட்டு அந்த தம்பியும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான்.